எப்பவுமே முழு முதற் கடவுளான விநாயக பெருமான வணங்கிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா காரியங்களையும் துவங்குறது நம்ம இந்துக்களுடைய வழிபாட்டு முறை. விநாயகரை வணங்கிட்டு துவங்குற எந்த காரியமும் தடையில்லாம நடக்கிறதோட அது வெற்றியாவும் முடியும் அப்படிங்கறதும் நம்பிக்கை. மற்ற தெய்வங்களை போல இல்லாம விநாயகரை வழிபடுற முறை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வேறுபட்டதுதான். விநாயகரை வழிபடும் போது தலையில குட்டிக்கிட்டும் தோப்புக்கரணம் போட்டுதான் வழிபடணும். இப்படி வழிபடுறதுக்கு ஆன்மீக ரீதியா மட்டும் இல்லாம அறிவியல் ரீதியாவும் பல காரணங்களும் விளக்கங்களும் சொல்லப்படுது. புராணத்தின் படி கஜமுகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் தேவர்களை தோப்புக்கரணம் போட சொன்னதால விநாயகர் அவனை அழிச்சதுக்கு அப்புறமா தேவர்கள் எல்லாரும் விநாயகருக்கு தோப்புக்கரணம் போட்டு நன்றி சொல்லியிருக்காங்க. அறிவியல் ரீதியா தோப்புக்கரணம் மூளையை தூண்டி மனதை ஒருமுகப்படுத்தி ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். இதனால விநாயகரை மகிழ்விக்கிறதுக்காக நாமும் தோப்புக்கரணம் போட்டு அவரை வழிபடணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல விநாயகரை நினைச்சுக்கிட்டு நம்ம தலையில குட்டிக்கிறதுக்கும் ஒரு புராண கதை சொல்லப்படுதுங்க. அகத்தியர் கமண்டலத்துல இருந்த தண்ணீரை காகத்தின் உருவத்துல வந்த விநாயகர் கவிழ்த்தப்போ அகத்தியர் கோபம் அடைஞ்சு விநாயகருடைய தலையில குட்டினாராம். இது உலக நன்மைக்காக விநாயகர் செய்த ஒரு செயல் அப்படின்னு அறியப்பட்டுச்சு. அதே போல நமக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கிறதுக்கு விநாயகரை தலையில குட்டிக்கிட்டு வழிபடுறதாவும் சொல்லப்படுது. விநாயகருக்கு முன் தலையில குட்டிக்கிட்டு வணங்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சாலும் எத்தனை தடவை தலையில நம்ம குட்டிக்கணும் அப்படிங்கறது தெரியாது. சோ பெரும்பாலானவங்க 3 தடவையும் ஒரு சிலர் ஒரு தடவையும் தலையில குட்டிப்பாங்க. ஆனா மொத்தம் 5 தடவை தலையில குட்டிக்கிட்டு வணங்கணுங்க. அப்படி குட்டி கொள்ளும் போது விநாயகர் மந்திரம் ஒண்ணு சொல்லிக்கிட்டு தான் நாம குட்டிக்கணும். சோ கணபதி மந்திரம் பெரும்பாலானவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தையே. இதுல கணேசரை வர்ணிக்க 5 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது சுக்லாம் பரதர அப்படின்னா வெள்ளை வஸ்திரம் கட்டி கொண்டிருப்பவர் அப்படின்னு அர்த்தம். 2வது விஷ்ணு அப்படின்னா எல்லா இடத்துலயும் பரவி இருப்பவர்னு அர்த்தம். சசிவர்ணம் அப்படின்னா நிலா மாதிரி பால் போன்ற நிறம் உடையவர் அப்படின்னு அர்த்தம். சதுர்புஜ அப்படின்னா 4 கைகள் உள்ளவர்னு அர்த்தம். பிரசன்ன வதனம் அப்படின்னா நல்ல மலர்ந்த முகம் உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். இந்த 5 வார்த்தைகளை ஒவ்வொன்றும் ஒரு குட்டா 5 தடவை நெற்றி பொட்டுல நம்ம குட்டிக்கணும். வலக்கையை இடக்கையின் முன் வைத்து வலக்கையால இடப்புறத்திலையும் இடக்கையால வலப்புறத்திலையும் மண்டையில நம்ம குட்டிப்போம். இந்த முறையில வழிபட்டா மட்டுமே விநாயகரை வழிபட்ட முழு பலனும் நமக்கு கிடைக்கும்.